கவிஞர் நந்தலாலாவின் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். திருச்சி கருமண்டபத்தில் உள்ள நந்தலாலாவின் இல்லத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்திய உதயநிதி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். வேலூர் அருகே தேவாலயத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 3.5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாட்கள் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான கோவில்வெண்ணி கிராமத்தில் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பளித்தனர். இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த கொண்டுவரப்பட்ட குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாடு தீவிரமாக நடைமுறைப்படுத்தியதாக சசிகலா தெரிவித்தார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதால் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தொகுதி மறுசீரமைப்பு தள்ளி வைக்கப்பட்டது போன்று பிரதமர் மோடியும் தள்ளி வைக்க கேட்டுக்கொண்டார். காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் 3வது நாளில் காமாட்சியம்மன் யானை வாகனத்தில் 4 ராஜ வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சென்னை கொரட்டூர் அருகே ஆந்திராவில் இருந்து அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி சாலையை குறுக்கே கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க பிரேக் போட்டதால் சிக்னலில் மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. லாரி ஓட்டுநர் பாபு படுகாயமடைந்தார். இந்த விபத்தில் ஆந்திரா மற்றும் கும்மிடிப்பூண்டி போன்ற பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வரக்கூடிய முக்கிய வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான முடிவை எடுக்க வேண்டியது கட்டாயம் என்பதால் ஏதாவது ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். பல்லாவரத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். திருத்தணி முருகன் கோயிலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். தான் எழுதியுள்ள புதிய படத்தின் கதையை முருகப்பெருமானின் காலடியில் வைத்து அவர் வழிபட்டார். புதுக்கோட்டை அருகே பிள்ளனூர் ஸ்ரீ அழகு நாச்சியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை படம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். வரதட்சணை கேட்டு மனைவியை மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொலை செய்த வழக்கில் கணவருக்கு ஆயுள் தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து நாமக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. வேலூரைச் சேர்ந்த சுகன்யா என்பவரை கடந்த 2016ஆம் ஆண்டு கொலை செய்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட கணவர் முருகானந்தம் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அரசு கூட்டுறவு பட்டுச்சேலை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு 30% கேரண்டி கார்டு வழங்கப்படுவதாகவும், எத்தனை ஆண்டு கழித்து சேலையை மறு விற்பனை செய்தாலும் வாங்கிய விலையை விட கூடுதலாக கிடைக்கும் என்றும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த பட்டு இருக்கு, அதில் எவ்வளோ கோல்டு எவ்வளோ சில்வர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி இப்போ அது கேரண்டி கார்டு ஒன்று உருவாக்கிறோம். அந்த சேரை நீ வாங்கினேன்னா அதோட கொடுக்கும், அந்த பொருளை கொடுத்து அந்த கார்டு கொடுக்குறோம். நீ ஒன்றும் இல்லை, நீ ஒரு 6 மாதம் பொறுத்து அந்த புடவை திருப்பி கொடுத்தா உனக்கு இன்னைக்கு ரேட்டோட அதுக்கு இன்னைக்கு காரணம் என்ன, அப்பப்போ ரேட் ஏறினே இருக்குது கோல்டு, அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பணம் கிடைக்கும். நடிகர் சிவாஜியின் பேரன் துஷ்யந்தின் ஜெகஜால கில்லாடி பட தயாரிப்புக்காக வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தாததால் சிவாஜியின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அது நடிகர் பிரபுவுக்கு சொந்தமானது என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தியாகராய நகரில் உள்ள சிவாஜி வீட்டில் பேரன் துஷ்யந்துக்கு எந்த உரிமையும் இல்லை என சிவாஜி கணேசனின் மகனும் துஷ்யந்தின் தந்தையுமான ராம்குமார் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.